வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி3 சம்பந்தமான ஒரு சில தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ மைவி3 என்ன தான் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிக எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வீடியோலேயும் மைவி3 சம்பந்தமாக போட்டிருப்போம். ஸோ அதுலேயும் நிறைய விதமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது அப்டேட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக நம்ம இதில் பார்க்க போகணும்னா மைவி3 சம்பந்தமாக எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களுடைய பொறுமையை பார்த்தீங்கன்னா இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ எங்களுக்கான பணம் திரும்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமூக வலைத்தளங்களில் மறுபடியும் மைவி3 சம்பந்தமாக பலவிதமான தகவல்கள் இப்போ பகிர்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் மக்களை குழப்புற வகையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வருது. அதில் குறிப்பாக பார்க்க போகணும்னா ஸோ ஆப்பாக இருக்கட்டும், நிறுவனத்துடைய பெயர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புதுசாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக பார்க்க போனால் இந்த நவம்பர் மாதத்தில் எம்டி அவர்கள் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் பலவிதமான தகவல்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எம்டி அவர்கள் பேச போகிறாங்களா, ஆப்பை சேஞ்ச் பண்ண போகிறாங்களா, கம்பெனி நேம் சேஞ்ச் ஆக போகுதா, என்னென்ன நேமில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஒரு குழப்புற வகையில் இந்த மாதிரி தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இது நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா வரது வரையும் நம்ம எதையும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நீதிமன்றத்தில் தான் பார்த்தீங்கன்னா கேஸ் இருந்துகிட்டு இருக்குது. முழுசாக பார்த்தீங்கன்னா முடிவடையில். அப்படி இருக்கக்கூடிய வகையில் பலவிதமான தவறான கருத்துக்களாக இருக்கட்டும், தவறான வீடியோக்களாக இருக்கட்டும் பகிர்ந்துகிட்டு வர அடிப்படையில் மக்கள் யாரும் குழப்பம் அடைய வேணாம் அப்படிங்கக்கூடிய வகையிலையும் நான் இந்த வீடியோவை தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நிறுவனத்தை மீண்டும் திறக்க போகிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலேருந்தே தெரியப்படுத்துவாங்க. அப்படி இல்லைங்கக்கூடிய வகையில் எம்டி அவர்கள் பேச போகிறாங்க அப்படின்னாலும் அவங்க பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அது வரையும் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ மைவி3 சம்பந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் எனக்கு தெரிய வந்தால் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.